அமைப்பார் கீழே நயன்தாரா மாதிரி. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. கோல்டு காயினா அட பாருங்களா இத நம்ம நான் எடுத்துட்டேன். இன்று கேக்குக்கு திருவிழா நடத்துகிறார்கள். ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல் பிங்கி பெனா 616. ஸோ ஒரு கேப் விட்டு நான் vlogலாம் போடுறேன். ஸோ இனிமேல் மேக்ஸிமம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பீஸ் ஹோட்டல் தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஈவெண்ட் சொல்லிட்டு நேரில் போய் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஃபுல்லாக இதில் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நம்ம பப்பீஸ் பேக்கரி வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செக்ஷன் முடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை முடிச்சிருவோம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள நீங்க ஓடி போயிரீங்க. நாங்கடா ஒண்ணே எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. ஃபோட்டோ செக்ஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனவங்க வந்து ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்துருந்தவங்க எல்லாருமே நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து என்னோட பர்த்டேக்கு இவங்க தான் வந்து கேக் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேக் சாப்பிட்டவங்க எல்லாருமே செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு அதனால வந்து என்ன அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இன்வைட் பண்ணாங்க. இந்த மாதிரி குட்டீஸ் எடுக்கிறது வந்து சபையோட வேலை தான். ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது என்ன நேம் என்ன ஏதுன்னு கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கேன். நானும் தலைக்கு போட்டுக்கவா. And I think that grandma plum cake we make almost 2 tons every year. So we remember her every time. இப்போ வந்து ரீல்ஸ் மாதிரி இப்படியே கட் எடுத்துட்டு க்யூட்டா. So there are 10 ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வந்து ஒரு ஒயின் பாட்டில் கொடுத்தாங்க. மூக்குக்கு அவ்வளோ ஏறிச்சு அந்த ஸ்மெல்லே. அண்ட் வந்து அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மிக்ஸ் பண்ணி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த யாருன்னே தெரியாது. பட் ஆனால் அங்கே எல்லாருமே மிங்கிள் ஆகிட்டாங்க. பேசுகிறது சிரிக்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒயின் ஃபுல்லாக அதில் கொட்டிட்டு அது அப்படியே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம அது மிக்ஸ் பண்ணிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸ்மெல்லு தான் செம்ம ஹெவியாக இருந்துச்சு. இதில் இன்னொன்று ட்விஸ்ட் என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து சில்வர் காயின் அண்ட் கோல்டு காயின் அந்த மாதிரிலாம் இருக்குன்னாங்க. கோல்டு காயின் இருக்குங்களா? ஒரு காயின் எடுத்திருக்காங்க. நான் எடுத்துட்டேன். நம்மளாம் ஒரு ரூபா காயின்னாலே வந்து விட மாட்டோம். இதில் வந்து சில்வர் காயின் வேறு சொல்லிட்டாங்க. எப்படி தேடி இருக்க மாட்டோம். எனக்கு வந்து கோல்டு காயினா அட பாருங்களா இத நம்ம எடுத்துட்டேன். அவ்வளவுதான். எத்தனை காயின் வச்சீங்க? 10 தான். அப்ப நாங்க 10க்கு ஒருத்தனா? அந்த கோல்டு காயின் சில்வர் காயின் இருந்துச்சு. ஸோ யார் வின் பண்ணாங்களோ அவங்கவுங்க அதை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். எப்படி தனித்தனியாக பாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இதில் வந்து ப்ளம் கேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கடைசியாக எல்லோரும் குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் தான் ஒரு கேக் மாதிரி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதை டெக்கரேட் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் கேக்கை கொடுத்து டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என் பேர் கல்யாணி. அவங்களே பேர் வச்சுக்கிட்டு என்னதுன்னு தெரியலையே. என்னோட அப்புறம் நிறைய பேர் கேக்குக்கு ஆர்டருக்கு வந்துட்டாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தான் மைக் வேணும். இன்று கேக்குக்கு திருவிழா நடத்துகிறார்கள். என்ன பண்ண போற? நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு டிசைனு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. நீயாவும் கைக்கு வந்ததை போடாத.
இப்போ வந்து இங்கே குட்டியாக கொடுத்துருக்கேன், இங்கே பெருசாக பிதுங்கினால பெருசான டிசைன் கொடுக்குறேன் நான். என்னல கேக்குக்கு ரூட் போட்டு வச்சிருக்க? இரு, நீ கடைசியில் மெய் மறந்துடுவ. அப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீ தான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வரணும். vlog கட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து அழகாக கொடுத்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து இந்த கலரில் ப்ளூ. சிறப்பான ஆளு நீ. நான் வந்து பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம் இந்த இப்படி போடுவாங்க, ஆனால் அந்த பேப்பர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, அதனால என்னால் அப்படி பண்ண முடியல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேரம் 3 டன் கேக் பண்ணி தள்ளியிருப்பாங்க. இடையில ஒரு நக்குகள் வேற. மிரட்டிட்டேல இந்திய தேசத்திலே இப்படி டெக்கரேஷன் பண்ண ஆள் இல்லைன்றாங்களாம். பயந்துட்டேன், பண்ணிட்டே இருக்கேன். ஏன் முடிஞ்சா? அப்ப சும்மாதான் போல. அதனாலதான் நான் எனக்கு முன்னாடியே தெரியும், சும்மா ஏனோ தானோன்னு பண்ணேன், வேற லெவல் பண்ணிருப்பேன். நம்ம டிசைன்ஸ்லாம் யாரும் காப்பி பண்ணிடக்கூடாது. ஏனோ தானோன்னு பண்ணி இப்படி இருக்கேல. ஆமால, லியோ பார்த்திபன் மாணி பண்ணிக்கிறியல. யார் மாதிரி? லியோ சொல்றேன். இடையில் நொறுக்கு தீனிகள் அப்படியே இயேசுநாதரை வரைஞ்சு அதில் நீ வரைஞ்சிருந்துருக்கலாம்ல, கேட்கல. ஜீசஸ் பிறந்த மாதிரி, ஜீசஸ் பிறந்து சைடில் ஆட்டுத்தொழுவம் இருக்கிற மாதிரி நீ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, நீ தான் பின்னே. என்னது அமுக்கனா வர மாட்டேங்குது. அவ்வளோதான். கொஞ்சம் கட் பண்ணிக்கோ. நான் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா ஃபைனலா பண்ண கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு வந்து எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிறதுக்கு இல்லை டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை இதை. உள்ளே பார்த்தா கேக்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு பிளேட்டில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நானும் சம்பதியும். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்லாம் வந்து டேஸ்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி அங்கே வந்து ப்ளம் கேக் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நினச்சது வந்து அது ப்ரௌனின்னு நினச்சி எடுத்துகிட்டு இருந்தோம், ஆனால் வந்து அது ப்ளம் கேக். அதுக்கப்புறம் தான் நேமே பார்த்தோம். அமைப்பா இருக்கீல நயன்தாரா மாதிரி. தின்றுவீங்களா? ரொம்ப நேரம் கிண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி பிகாஸ் வந்து என்னை ஒரு பார்ட்டை அதில் இன்வைட் பண்ணி கூப்பிட்டதுக்கு. அண்ட் வந்து ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம கேக்லாம் நம்மளாவே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் வைக்கிறதுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் வேறு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு அங்கே போய் வந்து கிஃப்ட் வாங்கணும், கிஃப்ட் ரிசீவ் பண்ணிட்டு. ஆக்சுவலி இவங்க தான் என்னோடய பர்த்டேக்கு வந்து இவங்க மூலியமாக தான் நான் பேசியிருந்தேன் கேக்குக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு கேக்கு பப்பீஸ்லேருந்து. ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டு. நமக்கு மெயினான விஷயம் நம்மளோட கேக்கோ ஃபுட்டோ சாப்பிட்டுட்டு ரொம்பவே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறது அதான் நம்ம எதிர்பார்ப்போம். அது என்னோடய விஷயத்தில் நடந்துச்சு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதனா பப்பீஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பர்த்டே பார்ட்டி எதுனாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் போனே இதெல்லாம் அங்கே இருந்துச்சு, அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட இந்த vlog முடிஞ்சு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ அங்கே என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கப் தான் கொடுத்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் திஸ் கிஃப்ட்.